வீடியோ வந்து நான் யாரையும் மென்ஷன் பண்ணல. யாரோட பிசினஸையும் பாதிக்கிறதுக்காக நான் சொல்லல. சரிங்களா? இது ரியலா நடந்த ஒரு இன்ஸ்டால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நீங்கள் வந்து மக்கள் பார்க்குறீங்க இல்லையா? உங்களோட மனசாட்சிப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து கமெண்ட்டா பண்ணுங்க. அதில வந்து எனக்கு குலுக்கல் முறையில நான் பெஸ்ட் கமெண்ட் நான் பேடா இருக்கலாம், குட்டா இருக்கலாம். அவங்களுக்கு நிச்சயமாங்க ஒரு கிஃப்ட் இருக்கு. சீரியஸா பொய் கிடையாது. உண்மதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட எவ்வளோ அளவு மனசாட்சி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக தான். இது வந்து ரியலா நடந்தது. ஒரு பொட்டிக்கு வச்சு ஒரு பொட்டிக்கு இல்ல. மொத்தம் 2, 3 பொட்டிக்கு வச்சு நடந்த ஒரு இஷ்யூன்னே வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இதில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. காசு பணம் வந்துச்சுன்னா ஆணவம், திமிரு எல்லாமே சேர்ந்து வந்துருமோ? அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. நான் வந்து ஒரு எதார்த்தமா வந்து ஒரு ட்ரோல் வீடியோ பார்த்தேன். சரிங்களா? அந்த ட்ரோல் வீடியோல என்ன அப்படின்னா, நீங்க ரீசெண்டா எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு அண்ணா வந்து துணி கிட்ட போட்டு பொட்டிக்ஸ் எல்லாம் கலாய்க்கிற மாரி ஒரு வீடியோ இருக்கும். இந்த சாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மாமா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு நக்கல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு பொட்டிக்ல எடுத்து அவங்களோட வீடியோஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த பொட்டிக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளை சாரின்னு சொல்லுவோம்ல. சேலம்ல வந்து இளம்பிள்ளை சாரின்ட்டு கைத்தறியில செய்றவங்க, தறி நெய்றவங்க அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்லாம் அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. நல்ல குவாலிட்டி. சரிங்களா? அவங்க வந்து அந்த வீடியோ போட்டிருந்ததுக்கு அதுக்கு கீழே ஒரு அம்மா போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரிங்களா? நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதில் பேரில் ஃபுல்லாமே நம்ம பசங்க பிடிச்சிட்டாங்க. அதான் நம்ம பசங்க தான் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து இவங்க தானே தாக்கப்பட்டார் அப்படின்ட்டு தாக்கப்பட்டார் அப்படின்னு போட்டாங்க. நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? தாக்கப்பட்டார்னு சொல்லிட்டு போடவும் கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவே போய் அதில் கமெண்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன இப்படி இது வந்து ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தவங்கள வந்து இது பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட துணி வியாபாரம் பண்ணுறீங்களா? நான் யாரையுமே இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ போட மாட்டேன். நீங்களாம் வந்து நான் எக்ஸ்போ வர்றேன்னு தெரிஞ்ச உடனே சேலம் எக்ஸ்போ வர்றேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பொட்டிக்கு. சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சேலமே வந்து அங்கே இருக்கிற எல்லா வியாபாரிகள் எல்லாமே வந்து என்னை கண்டு ரொம்ப பயப்படுறீங்க. இவ்வளோ பயம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல அப்படின்ட்டு என்னோட 12 வருஷ உழைப்பை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்குலாம் இது ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்தோன்னே சும்மா இருந்தவங்களும் இதெல்லாம் சீன்ற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னே இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த வீடியோ நான் இப்போ போட கிடையாது. வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போ வர்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே போட்ட விஷயம். இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஆனால் உண்மையாகவே துணிச்சலுங்க இந்த சிஸ்டருக்கு. அவங்கள்ட்ட வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கே ரீப்ளே மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும்ல. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோ நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எக்ஸ்போ போகிறேன்னு சொல்லிட்டு நான் சேலம் வரேன்ட்டு இப்படி தான் ஒவ்வொரு கமெண்ட் பாக்ஸ்லையும் போய் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு பதிலுக்கு பதில் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே நம்ம மேடம் வந்து அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதுக்கு தான் மாஸ்க் போடல. புரியுதுங்களா? ரியாக்ஷன் வரணும்ல. அதுக்காக தான் போட்டு என்னோடய 12 வருஷம் உழைப்பு யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்களால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ட்டு அந்த கமெண்ட்லேயே அவ்வளோ ஆட்டிடியூட் இருந்துச்சு. அந்த பேச்சு இருக்குல்ல, அந்த கமெண்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். நீங்களே பாருங்கள். சரிங்களா? அதில் போட்ட சிம்பிளே பொம்மையாக இருக்கும். அப்படி ஒரு நக்கலாக சிரிப்போம்ல, அந்த மாதிரி. அது அவங்களோட கேரக்டராக இருக்கலாம். சரி, ஓகே, எனக்கு அதெல்லாம் இல்லை. அதில் ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அண்ணாவோட ஃபோட்டோ வந்து நான் ப்ரொஃபைலில் வைக்கிறேன். ஓகேவா? அந்த அண்ணா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பெண்களான உங்களுக்கு சேர்த்து தான் நான் அதுக்காகத்தான் இந்த வீடியோவே போடுறேன். சரிங்களா? நான் இப்போ இவங்க 2 பேரும் பேசின விஷயத்த நான் வரவே இல்லை. சரிங்களா? அதுக்கு அந்த சிஸ்டரும் பேசினாங்க, ஈக்குவலாக பேசினாங்க. ஓகே, கட்ஸ் தான் இது பண்ணது அப்படின்ட்டு. அந்த அண்ணன் கேட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை முதல்ல? நீங்கள் எக்ஸ்போ வாங்க, வராமல் போங்க. நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் தறி நிற்கிறோம். அந்த அண்ணாவோட கமெண்ட் தான். அதையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். தறி நிற்கிறோம். நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்போ போடுறேன், அது போடுறேன்னு ஆன்லைன் செல்லிங் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒரு ஆரி ஒர்க்கு நீங்கள் ஆரி ஒர்க்கு தாங்க நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ப்ளவுஸை போட்டு நீங்கள் ரொம்ப விலை அதிகமாக வச்சு ஒரு சேலையை கட்டிட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க. இந்த வீடியோ போடுறதே மக்களும் வந்து ஏமாந்து போய் நாங்கள் தரமாக விற்கிறோம். சேலத்தில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே சேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சேலமில் வந்து நாங்கள் ஃபுல்லாக அந்த இதுக்கு ஃபுல்லாக நாங்கள் தான் ஹோல் மார்க்கெட்டுக்கும் நாங்கள் தான் சேரீ இது பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு கூட வியாபாரம் ஆகலைங்க. ஒரு நாள் 12 மணி நேரம் நாங்கள் உழைச்சாதான், நீங்கள் 12 மணி நேரம் உழைச்சாதான் எங்களோட ஒரு நாள்
சாப்பாடு நாங்கள் சாப்பிட முடியும்? அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்ல அரிசியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் வயிறு நிறையிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஆசையாங்க, பேராசையா? நீங்கள் மட்டும் சேர்த்துட்டு போகிறீங்க. ஆனால் இவ்வளோ பேரோட வயிற்றெரிச்சல் அடிக்கிறீங்க. வயிற்றில் வந்து பசியை வந்து நீங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதையும் முதல்ல யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க. ஏன் நாங்கள் ஒரு கஷ்டப்படுறோம்ல, உங்களை விட நாங்கள் தரமான பொருளை தர்றோம். ஆனால் மக்கள் யாரும் எங்கிட்ட வாங்கலை. உங்களை மாதிரி குவாலிட்டி இல்லாத பொருட்களை ஆன்லைனில் அதிக விலையில் விற்கிறீங்க. ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை போட்டுட்டு நீங்கள் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி நீங்கள் அதை விற்கிறீங்க. எல்லாரும் கூட்டம் போட்டு உங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களோட வயிற்றில் அடிக்கிறீங்க. இங்கே எத்தனை குடும்பம் பசியும் பட்னியாலையும் சாப்பிடாம செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எத்தனை குடும்பம் பசியிலையும் பட்டிலையும் சாகுறாங்க. இதுக்கு காரணம் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களா? இவங்கள மாதிரி ஆள் பின்னாடி நீங்கள் லொங்குன்னு ஓடுறீங்க இல்லை, உங்களால் தாங்க. நிஜமாக உங்களால் தான். எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே 2 நாளாக தூக்கம் இல்லை தெரியுமா? நான் அதோட வீடியோ போட்டே ஆகணும். எனக்கு அதுவும் மனசே கேட்கலைங்க. கொஞ்சமாச்சும் நம்மளாம் மனிதாபிமானத்தோடு இருந்துக்கிறணும். ஒரு செல்ஃபி ஃபோட்டோவுக்காகவும் இல்லை. நீங்கள் அப்படி அவங்களாம் எங்கேருந்து நீங்கள் சேலை வாங்குறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். தறி நிற்கிறவனா உட்காந்து புலம்புறான், அழுகிறான். 150 ரூபாய் அவங்க 12 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு சேலை நிற்கிற 12 மணி நேரம் ஆகுமா? புரியுதா உங்களுக்கு? அவன் ஆள் என்ன? எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் மென்ஷன் பண்ணல, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 3/4 பேர் 100% புரியுதா? எதில் வாங்குறாங்க? எதில் சேலை வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் ஆன்லைனில் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஃபஸ்ட்டு மீஷோ தான் அந்த இதே கொண்டு வந்துச்சு. ரீட்டைலர் ஆப்பே மீஷோ தான் கொண்டு வந்துச்சு. இது எப்படி எனக்கு தெரியும்? நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கும் தெரியும். சரிங்களா? நான் வந்து இது மனசாட்சி இருந்தனால நான் வேண்டான்னு விட்டுட்டேன். இது வந்து இது ஒருத்தவங்க தரம் இல்லாத தரம் இல்லைன்னா அவங்க தொட்டு பார்த்தா அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அவன் ஆன்லைனில் என்னத்தை டெலிவரி பண்ணுறானோ அதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஆப். நீங்கள் அந்த ஆப்லேயே போய் வாங்கிடலாங்க. அதிலேயே போய் நீங்கள் வாங்கிடலாம். சரிங்களா? அவங்க கூட ஏதாவது தறி நிற்கிறவங்கள்ட்ட இருந்து கூட வாங்கி சேல் பண்ணுவாங்க. ரீட்டைல்ன்ற பேரில் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நான் இது யாரையும் சொல்ல வரல. இந்த அண்ணனோட கண்ணீர் தான். அந்த பேச்சு அந்த இது சத்தியமாக எனக்கு மெசேஜ் பார்த்து நான் உண்மையாகவே ரொம்ப வீக்குங்க. என்னோடய பேச்சில் இருக்கிற தைரியம், என் மனசளவு நான் உண்மையாகவே ரொம்ப கோலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு அழுதுடுவேன். எனக்கு அவ்வளோ கண்ணீர் வடிச்சிச்சு. அட்லீஸ்ட் கிஃப்ட் தர்றேன்னு சொன்னாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்களா அப்படின்றதுக்காக தான். நான் தரமாட்டேன்னு இல்லை, கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் மனசாட்சியோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இனிமேல் வாங்க மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இது பண்ணுறேன். நீங்கள் இப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயே 2-3 பேர் தெரியுமா, நீ வந்தால் முடிஞ்சால் பார்த்துக்கோ. அதுலேயும் அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, சரிங்க நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் எக்ஸ்போ போடுங்க. நீங்கள் எக்ஸ்போ போட்டதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும், எங்கள் ஊர் மக்களுக்கும் தெரியணும்ல. உங்களை வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல. எங்கிட்ட சேலை தரமான சேலை அவ்வளோ குவாலிட்டியாக கம்மியான விலையில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தரமில்லாத சேலையை வந்து விலை அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்கல்ல. உங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். அப்போ தான் எங்களை மாதிரி மக்களுக்கு கண்ணீர் உங்களுக்கும் புரியும். நீங்கள் எக்ஸ்போ போடுறீங்கல்ல, உங்கள் எக்ஸ்போவில் அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சேலை வாங்கி அந்த எக்ஸ்போவில் போடுங்க அப்படின்ட்டு அந்த அண்ணா கேட்குறாரு. இதுக்கு என்னங்க இது சொல்லுங்கள் பார்ப்போம். பாவங்க, நிஜமாக பாவம். போய் நீங்கள் கடையில் எடுத்தால் கூட கடைக்காரவங்கெல்லாம் வந்து ஹோல்சேலில் எடுப்பாங்க. என்ன இவ்வளோ தரமில்லாத சேலையை நீங்கள் ஆளாளுக்கு எடுத்துக்கிட்டு ஐயோ மேடம் ஒரு செல்ஃபி அப்படியே என்னங்க அப்படியே மயங்கி போய் பின்னாடி சுற்றிடுறீங்க. நான் அவங்கள மட்டும் சொல்லலை, எல்லாத்தையுமே தான் நான் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் வாங்குங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னாலும் உடனே பிஸ்னஸ் கெடுக்கிறோன்ட்டு வந்துடுறாங்கல்ல. அதுக்கும் ஆளாளுக்கு நாங்கள் பொட்டிக்கு வச்சுருக்கோம். பொட்டிக்குன்னா என்ன ஒரு ஆள் வைத்து நரைச்சிட்டு போகிறாங்க. தறி நிற்கிறவங்க எத்தனை பேர் அவங்க இது பண்ணுறாங்க? பாவங்க. முடிஞ்சால் அவங்கள மாதிரி ஆகுங்க. சில பேர்லாம் வந்து ஜிபேயில் பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறாங்க. அதுக்கு காரணம் யாருங்கிறீங்க? நீங்கள் தான் வாயை பிளந்துட்டு போகிறீங்கல்ல, ஆன்லைன் வாயை பிளக்குறீங்கல்ல. அதனால தான் அந்த மாதிரி குரூப்பு நிறையா வர்றாங்க. சரிங்களா? இவங்ககிட்டயே தரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துடுறீங்க. சிலர் வந்து தரமாக இருக்குங்கிறீங்க, சந்தோஷம்தான். சரியா? ஆனால் கம்மியான விலையில். ஏன் இப்போ சூரிய ஜோதிகா சேலை என்ன விலை? மீஷோவில் வெறும் 510 ரூபா தான். நான் இப்போ ஆர்டர் போட்டேன் ஒரு அம்மாட்ட. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்குறேன். ஐயோயோ ஏண்டாப்பா அப்படின்ட்டு. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ரிவ்யூ வீடியோ. சரிங்களா? ஜஸ்ட்டு 999. எப்படி? ஜஸ்ட்டு 3,900 தான். வேறு ஒன்றுமே இல்லைங்க. 510 ரூபா சேலையை நீ 1000 ரூபா கொடுத்து வாங்குற நீ வந்து அறிவாளி அப்படி தானே? அவங்க அப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் மேக்கப் போட்டு என்ன வேணால் பேசினாலும் நீங்கள் நம்புவீங்க. அதுதான் அப்படியே முடி நிறையா கிடந்தோடனே ஐயோ இவங்க சொன்னால் கண்டிப்பாக இருக்கும். 10 ஹேர் பேக்கப் போடு, சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சொன்னோன்னா வந்து நீ வந்து லூஸு மென்டலு, நீ என்னத்தையாவது பேசுவ அப்படின்ட்டு அதில் ஒரு ஃபேக் ஐடி கமெண்ட் 2-3. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சமாச்சும் நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். பாவங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட வாங்குங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லவே இல்லை.
ஏன்னா வேணான்னு தான் சொல்லக்கூடாதே, அதுதானே ரூல்ஸு. பா என்ன 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 சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேவா. ஆனால் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பாவங்க. செத்துக்கிட்டுருங்க அந்த நாடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். நீ ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிக்கிட்டு இருக்க தெரியுமா. ஒரு அம்மா 2 4 பேர் தான் இருக்காங்க டாப் ட்ரெண்டிங்கில். அவங்களுக்கு ஃபுல்லாக நீ பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுற, அவங்கள பணக்காரங்களாக்கிட்டு அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டு அப்படியே பில்டிங்கை அப்படியே கட்டிட்டு அப்படியே ஃபாரின் சுற்றுலா சுற்றுலான்னு அப்படியே அவங்க சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே தறி நிற்கிறவன் சோத்துக்கு வந்து சிங்கி அடிச்சுட்டு மூலையில் உட்காந்துட்டு தலையில் துண்டை போட்டு ஓரமாக உட்கார வேண்டியதான். அவன் நல்ல குவாலிட்டியான சேலை. அந்த ஆக்சுவலாக அந்த சிஸ்டரோட சாரீஸ்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து இளம்பிள்ளை சாரீ தான் சரிங்களா. அவங்க பேர் வந்து ஏதோ ஒரு போட்டிருந்துச்சு, சரியான ஞாபகம் இல்லை. அவங்களோட ஃபோட்டோ இதில் வைக்கிற பாருங்களேன். அவங்களோட சாரீஸ் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. வந்து இவங்களுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒன்று நினச்சிடாதீங்க. நானே உங்களை ஃபோட்டோ வந்து ட்ரோல் வீடியோக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். என்ன கமெண்ட், நான் பொதுவாக வந்து கமெண்ட் படிக்கிறது எனக்கு பழக்கம் சரிங்களா. அந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஒரு பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள அப்படின்றது. அந்த அண்ணன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் தாங்க பதில் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? முடிஞ்சால் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் வாங்குங்க சரிங்களா. கம்மியான விலையில் தரமான பொருளை தர்றாங்க. அவங்க பசி ஆற்றுங்க, 10 பேரோட பசி ஆற்றுங்க. நீ தானே ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஓசியில் வந்து காசை நீ அள்ளிக்கிட்டு கொடுக்க வேண்டாம் சரிங்களா. நீங்கள் யாருக்கும் வந்து அதான் பணம்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறீங்க? தரமான சிலையை போய் வாங்க. கடையில் வாங்கினீங்கன்னா கூட அவங்ககிட்டருந்து கடைக்காரவங்க வாங்கி ஹோல்சேல் பண்ணுவாங்க சரிங்களா. இவங்ககிட்டருந்துலாம் ஒன்று போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்களே. நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற சிலையை வாங்கிட்டே நீ இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போலாம் உங்களெல்லாம் என்ன சொல்கிறது. நான் ரீசெண்டாக இன்னொரு என்னோடய சேனலில் ரிவ்யூ போட்டேன். 799 அந்த சேலையோட உண்மையான ப்ரைஸ் என்னவா 300ன்னு எனக்கு ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணுறாப்புல. எங்கள் அம்மாவுக்கு போன வாரம் தான் வாங்கி கொடுத்தேன். நீ என்னமோ 800 இதை போய் வாங்கியிருக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். அடா ஆமாம் அந்த சிலையும் அங்கே இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அந்த அம்மாவோட ஃபோட்டோவே அதான் அதில் இருக்குது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்கள் பிராண்ட் அம்பாஸ்டர்லாம் கிடையாது யாரும் சரிங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மக்களான நீங்கள் தான் வந்து அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறணும் சரிங்களா. போய் வாங்குங்க, எங்கேயும் வாங்குங்க ஆன்லைன் என்னத்தை தான் ஆன்லைனில் நீங்கள் டெலிவரி இது பண்ணுறீங்கன்னு எனக்கே புரியலை. இப்படி என்னத்தை கம்மியாக கண்டுட்டீங்க. ஜஸ்ட்டு 300 ஜஸ்ட்டு 1000 ருபீஸ் ஜஸ்ட்டு 1500 500 எவ்வளோ தரமான சிலை இருக்குது தெரியுமா கடையிலலாம். 500 உங்களுக்கு ஈஸி. ஏன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா தானே தெரியும். இதுக்கும் சொல்லலாம், வீட்டில் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தன் சம்பாரிச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதனால் அப்போ வந்து நம்மளுக்கு அதோட அருமை என்னென்னு தெரியும். போய் அண்ணனாடு நீங்களாம் வயக்காட்டிலேருந்து களை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோட வழி என்ன, எப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஈஸியாக நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க. அவ்வளோ பேர் ஆன்லைன் மோகம். அப்படி ஆன்லைன் மோகம் அப்படி என்னத்தை நீங்கள் புதுசாக வந்து கடைகளில் இல்லாததை வந்து நீங்கள் அவங்ககிட்ட போய் பார்த்துட்டீங்க வந்து இவங்ககிட்டலாம் சேல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கடையில் இல்லாதது என்னங்க இருக்குது உங்கள்கிட்ட புதுசாக என்னங்க இருக்குது. கடையில் வந்து ரீல்ஸ் பண்ணலை. அவ்வளோ பெரிய ஓனர்ஸே வந்து எந்த ஓனரும் வந்து ரீல்ஸ் பண்ணலை சரிங்களா. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அவங்க குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா போகிறீங்க. அவங்க போடுற ரீல்ஸ்க்கு மயங்கி தாங்க நீங்களாம் போகிறீங்க தெரியல. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ரீல்ஸ்க்காக தான் நீங்கள் போகிறீங்க. நாங்களாம் ரிவ்யூ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க. ரிவ்யூ அப்படின்னா அப்படி ரிவ்யூ போட்டாவது நீங்களாம் வந்து எப்படி மட்டமான சிலையை வந்து வச்சுருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு ரிவ்யூ போடுறது. அதையும் அவங்க ஸ்ட்ரைக் அடித்து ஃபேஸ்புக்கில் போட்டால், ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுக்கெலாம் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுச்சா, இன்ஸ்டாவில் போட்டுச்சா, இதில் போட்டுச்சா, 3லையும் வளைச்சு ஒரே நாளில் வியூஸ் போன தெரிஞ்சவொடனே எல்லா வீடியோவும் அடித்து ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் அவங்களோட இது தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. ஆளாளுக்கு ஐயோ இன்ஸ்டா பக்கம் போக முடியல. பொட்டிக்ஸ் இந்த சாரி அந்த சாரி அதெல்லாம் உண்மையாகவே இருக்குன்னு தெரில. அவ்வளோ பேருங்க. நான் அந்த சிலை இந்த சிலை வளைச்சிக்கிட்டு பொட்டிக்ஸ் தான். அப்போ அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. நீ வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறேன், ஃபோனை நோண்டி பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு பில்டப்பு? இது தெரியாமல் தான் கேட்குறேன். உடனே இதோ ஒரு சேலை நல்லா இருக்குன்னு போட்டால் போதும். மிஸ்டர் மேடம் பிபி மேடம் லிங்க்கு அவங்க டிஎம் பண்ணு. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக மண்டே கழுவலாம். லைவில் போட்டோடனே உசாராகி ஓடிடுவல்ல. டிஎம் பண்ணோடனே மண்டையை கழுவி உனக்கு சேல் பண்ணிடலாம். அவ்வளோதான். சில ஐடிஸ்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஒரு அளவோடு இருங்க. நீங்கள் போகவே முடியாது, கடைக்கே போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பொருள் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போடலாம். அதை விட்டுவிட்டு நீ நினச்சாலே கடைக்கு போடலாம். கடைக்கு போகிறது எவ்வளோ என்ஜாய் தெரியுமா. ஃபேமிலியோடு போய் சந்தோஷமாக போய் கடையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு கடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக வருது. அதிலே ஒரு பொட்டிக்ஸமாக வருது. ஆட்டோ சார்ஜ் என்ன, நீ விற்கிற அநியாய விலைக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு கடையில் போய்ட்டு குடும்பமாக சந்தோஷமாக போய் எடுத்துகிட்டு வர்றது என்ன, ஆட்டோ சார்ஜ் கொடுக்குறதா இங்கே மோசமாக போகுதா?
ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம வந்து யாரையும் வந்து நீங்கள் விற்காதீங்கன்னு சொல்லவே முடியாது, சரிங்களா? அது அவங்களோட விருப்பம். வாங்காதீங்கன்னு உங்களை சொல்லலாம்ல. உங்களுக்கு தெரியும்ல. அவங்கள்ட்ட போய் நான் வாங்க வேணான்னு சொல்லலை. இந்த மாதிரி வந்து உழைக்கிற மக்களுக்கும் அந்த சேலம் பக்கம் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுகள்கிட்டையும் போய் வாங்குங்க. பாவம் தானே. நீங்கள் போய் உங்கள்கிட்ட காசு கொடுன்னு கையிலே கேட்குறான். இல்லை சொல்லுங்கள், நீங்கள் உங்கள்கிட்ட வந்து காசு கேட்டாங்களா? காசு கொடுங்க அப்படின்ட்டு. இல்லையே. நீ வாங்குமா, எங்கிட்ட வந்து வாங்கிட்டு கொஞ்சம் தரமான பொருள், கொஞ்சம் விலையில் தரமான பொருளை தரோம், எங்கிட்ட வாங்கிட்டு இது பண்ணிட்டு போங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதை செய்யுங்க. இல்லை போய் ஜவுளி கடையில் எடு. கால் பொழுதோட கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கான் அவன், கால் நரம்பு இது பண்ணி சுண்டி போய் ஒரு நாள் 200 300 சம்பளத்துக்காக. அவங்கள்ட்ட போய் எடு, அவங்க வயிற்று பசியாரும். நீ வியாபாரம் பண்ணது அவங்க சம்பள உயர்வு கிடைக்கும், ஏதோ 50 100 கூட கொடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கெலாம் உண்மையாகவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த அண்ணாவோட கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம். எப்படி இப்படி மக்கள்லாம் இருக்காங்க, நீங்களாம் வந்து இப்படி எப்படி ஒருத்தவங்களோட அருமை புரியாமல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றே தெரியாமல் பண்ணுறீங்களா? அப்படி என்னங்க சினிமா இது சோஷியல் மீடியா மோகம் வந்து எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஒரு மனுஷன் நல்ல அரிசியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறான்ல, அது உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உன் வீட்டில் ஒரு வேளை சோறு இல்லைன்னா இல்லை சந்தோஷமாக இருந்துருவியா? ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ நொந்து போய் வீடியோ போட்டிருப்பாங்க அந்த மனுஷன். நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கமெண்ட் போட்டிருப்பாரு. அந்த கமெண்ட் 4-5 கமெண்ட் அதெல்லாம் வரிசையாக போட்டிருந்தாங்க. அதை பார்க்கையில் நிஜமாலே எனக்கு அந்த நிமிஷம் அழுக்க வந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட ரீப்ளேயே காணும். அந்த அண்ணன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு அப்புறம் ரீப்ளேயே காணும். ஆமாங்க, 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸு டிசைனர் ப்ளவுஸை போட்டுட்டு அப்படியே ஜிம்மு அப்படியே ப்ளவுஸ் பூரா ஸ்டோனாக தொங்கி போட்டுட்டு சேலை 300 சேலை 1000 ஆஃபர் போடுறோம். நீ ஆஃபர் போடுற, அதில் ஒரு அம்மா போடுது 199 மட்டும்தான். 99 உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் போடுறோம் அப்படிங்குது. ஏன்னா என்னமோ வந்து அந்த அம்மா உருவாக்குற மாதிரி. 190 நீ போடலாமா ஆஃபரு? அமேசான் இது மீஷோ ஆப் போட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா? மீஷோ ஆப்பில் தான் அந்த மாதிரி வந்து 199 நானே பார்த்தேனே, 299. அவங்க என்னமோ அந்த அம்மாவே வந்து தயாரிச்சு நம்ம தான் புதுசாக லான்ச் பண்ணுறோம். ஏன் லான்ச் பண்ண மாட்டே நீ? என்ன கையில் போட்டா நீ தச்சுக்கிட்டு இருக்க நீ? நல்லா உட்காந்து நல்லா பங்களா வாங்குறாங்க, அப்படியே செட்டில் ஆகி அப்படியே காரு பில்டப் அப்படியே பார்த்தா அப்பப்பப்பப்பா நம்ம சங்கர் படமே தோற்று போயிரும் போல, அவ்வளோ ரீல்ஸ் ஓடுது. அப்படியே மக்களும் மேடம் 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 நீ கொஞ்சம் லைட்டாக போய் நீ கேவலமாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண. கமெண்ட் செக்ஷன் ஆஃபில் இருக்கா? ஏன் இருக்குது சொல்லுங்கள், ஏன் இருக்குது? ஏன்னா அவ்வளோ பேர் கதறான், லட்சக்கணக்கான பேர் வாங்கிட்டு எல்லாம் ஏமாந்துட்டீங்க. பாப்பா கேர்ள்ஸுக்கெலாம் வந்து ஒரு இதுவே இல்லைல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வாங்குங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. வாங்குறீங்க, இந்த மாதிரி மக்களும் கஷ்டப்படுறாங்க, அதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சரிங்களா? இது நான் பேசுனது பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் அதுக்கு நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன். இல்லை நான் சொன்ன விஷயம் கரெக்டு அப்படின்னா சீரியஸாக உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு, இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிஜமாலே ஒரு அழகான கிஃப்ட், நீங்கள் தப்பாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணாலும் குலுக்கல் முறையில் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆவேன், சரிங்களா? என்னோடய ஆசை அதுதான். ஏன்னா கிஃப்ட் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால தான் நீங்கள் பண்ணுற விஷயம் அதில் யார் பெஸ்ட்டு கமெண்ட்டுன்னு பார்ப்போம். உங்களோட கமெண்ட்டை வந்து நான் பெஸ்ட்டாக இருக்க கமெண்ட்டை ஷார்ட்ஸில் போடுறேன். குலுக்கல் முறையில் ப்ரைஸ் கொடுக்குறவங்க அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறனோ அதை அவங்களோட ஃபேஸ் காட்டாமல் நான் வந்து வீடியோவில் போடுறேன், ஷார்ட்ஸில் போடுறேன், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன வியாபாரிகளோட உணர்வுகளோடையும் கொஞ்சம் மதித்து அவங்களுக்கும் கொஞ்சமாச்சும் வியாபாரம் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு காசு பணம் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். நான் இது வந்து யாரோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ யாரையும் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? யாரோட வியாபாரத்துக்கு எடுக்க வேண்டும்ங்கிறது என்னோடய நோக்கமே கிடையாது. அதனால் எனக்கு ஒரு லாபம் இல்லை, ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலை இல்லை, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாவம் அப்பாவியாக இருக்கிற மக்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, தொழிலாளிகள், கூலிக்கு அன்னநாடு 50க்கு 100க்கும் வந்து பொழுதோட கால் கடுத்து நின்று கண்ணீர் சிந்துற மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆதரிக்காதீங்க. இந்த மாதிரி ஏழ்மையில் கஷ்டப்படுறவங்களுக்கு காசு பணம் கொடுக்காட்டியும் இது பண்ணுங்கள். இதில் இந்த வகையில் எனக்கு பாலாவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன் அப்படி சொல்லுங்கள்? அவர்லாம் ஒரு மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுறாங்க. அதே மாதிரி நீங்கள் போய் யாருக்கும் தானம் பண்ண வேணாம், பாராட்டுறீங்கல்ல, தானம் பண்ண வேணாம். இவங்கள மாதிரி ஆளுகளை வந்து ஊக்குவிக்காமல் கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு போய் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.